ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் காதல் மன்னன் எபிசோட் 7. எபிசோட் 7ஓட ஸ்டார்டிங்லேயும் நம்ம லின் பையன் போன எபிசோட் அழுதுட்டு இருந்தாலே அந்த காப்பி ரைட் இதனால இப்போயே அழுதுட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. இப்படி அழுதுட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து அவனை பார்த்துட்டு அவன் பக்கத்தில் போகிறான். இதை பார்த்து நம்ம லின் வந்து அவங்ககிட்ட சொல்கிறான், என்ன மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டே இந்த மாதிரி பண்ணல, இந்த மாதிரி நடக்கும்ட்டு எனக்கு தெரியாது, நான் இந்த மாதிரி பண்ணவே இல்லை, என்ன நம்புறீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க நம்ம சன் இருந்துட்டு, நான் உன்னை நம்புறேன், நீ அழுகாத, நீ இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்க மாட்டேன், எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல, லின் இருந்துட்டு என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ பெரிய லாஸ் ஆச்சு, உங்கள் கம்பெனிலேருந்து பணம் தர வேண்டியதாக இருக்குன்ட்டு காவு சொன்னாங்க, ஐம் சாரி, நான் வேணும்ட்டே பண்ணலை, நான் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சொல்லி அழுதுட்டு இருக்கா. நம்ம சன் வந்து அவனை பார்த்துட்டு, லின் என்ன பாரு, இது எல்லாமே சீக்கிரம் சரியாயிடும், நீ அழுகாத, நீ கவலைப்படாத, எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின் அப்படியே ஹக் பண்ணிட்டு அவனை அப்படியே ஆறுதல் படுத்திட்டு இருக்கான். அப்புறம் ஆறுதல்லாம் படுத்திட்டு அன்னைக்கு நைட் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் ஒண்ணா தூங்கியிருக்காங்க. அப்படியே ஒண்ணா தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம சன் வந்து லின் அப்படியே படுக்க வச்சுட்டு எங்கேயோ தனியா எந்திரிச்சு போய் நின்னு யாருக்கோ கால் பண்றான். ஹலோ, எனக்கு உன்னோட ஹெல்ப் வேணும் அப்படின்ட்டு நம்ம சன் வந்து யார்கிட்டயோ பேச, அதுக்கு அவங்க இருந்துட்டு சரி ஓகே பண்றேன்னு சொல்லியிருப்பாங்க போல. அதுக்கு நம்ம சன் வந்துட்டு சரி ஓகே, உன்னை வந்து நான் நாளைக்கு மீட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் அப்படியே வச்சிடறான். இப்படி பேசிட்டு இருக்கும்போது நம்ம லின் வேற பாக்குறானான்ட்டு அப்பப்போ திரும்பி திரும்பி வேற பாத்துக்கிட்டே இருக்கா நம்ம சன் பையன் அங்க நின்னுட்டு. அப்புறம் நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம லின் பையன் நல்லா தூங்கிட்டு இருக்கா. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது அவனுக்கு எப்பயும் வர மாதிரி அந்த கனவு வந்துட்டே இருக்கு. ஒரு பொண்ணு தண்ணியில் அப்படியே மூழ்கிட்டு இருக்கா, பக்கத்துல அந்த பூ இருக்கிற மாதிரி கனவு வந்துட்டு இருக்கு. இதை பார்த்து நம்ம லின் பையன் டக்குன்ட்டு கண் முழிக்கிறான். அப்படியே கண் முழிச்சு சுத்தி முத்தி பார்த்துட்டு இருந்தா பக்கத்துல நம்ம சன் பையன் உட்காந்து அவன் அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கான். பார்த்துக்கிட்டு நம்ம சன் வந்து சொல்றான், நீ எந்திரிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, லின் இருந்துட்டு அவனை பார்த்து டைம் என்னாச்சு அப்படின்ட்டு நம்ம லின் கேட்கற, அதுக்கு சன் இருந்துட்டு 7:45 அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு ஓ டைம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு பார்த்தா நம்ம சன் பையன் வேணா நீ எல்லாம் எந்திரிக்க வேணா, நீ ரெஸ்ட் எடு, நைட் எல்லாம் சரியா தூங்கவே இல்லை, புரண்டுகிட்டே இருந்த அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு இல்ல நான் இப்போ ஓகே தான், நான் ஒர்க்குக்கு போறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு நான் தான் சொல்றேன் இல்லையா, நீ ரெஸ்ட் எடு, நான் ஆஃபீஸில் நீ லீவுன்ட்டு சொல்லிட்டேன், அதனால நீ நல்லா ரெஸ்ட் எடு, ரெஸ்ட் எடுத்துட்டு வந்து நம்ம நியூ டிசைன்ஸ் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, லின் இருந்துட்டு என்னால் நியூ டிசைன்ஸ் பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு உன்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெத்தியில சாஃப்டாக ஒரு கிஸ் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறான் நம்ம சன் பையன். அப்புறம் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. நம்ம பிம்மு, யோ, சாம் 3 பேர் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. 3 பேருமே என்ன பேசுறாங்கன்னா, லின் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான், இந்த மாதிரிலாம் வேற ஒருத்தவங்க பொருளெல்லாம் காப்பி பண்ண மாட்டான், அவனை வேற யாரோ மாட்ட வச்சிருக்காங்க, நம்ம டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்தவங்களேவோ அப்படிங்கிற மாதிரி 3 பேர் பேசிட்டு யாரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருந்தா அங்க வந்து ஜுலாதேஷ் உட்காந்து போட்டோஸ் இதெல்லாம் எடுத்துட்டு இருக்கா. அதை பார்த்தா நம்ம யோப்பா இருந்துட்டு ஒருவேளை அவனா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இருக்கிறவங்க 2 பேரும் இருந்துட்டு சீச்சி அவனால இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, அவன் லூசு தான், லூஸ் மாதிரி பேசுவான், ஆனா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் யாரா இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தா நம்ம பிரின் வந்து அப்படியே நடந்து போயிட்டு இருக்கா. அதை பார்த்து நம்ம வந்துட்டு ஒருவேளை இவளா இருக்குமோ அப்படின்ட்டு நம்ம யோசல, அதுக்கு நம்ம பேம் பாப்பா இருந்துட்டு சீச்சி அவங்களா இருக்கிறதுக்கு சத்தியமா வாய்ப்பு இல்லை, நீல என்னடா பேசுற, லூசாடா நீ, அவங்களா ஒரு ஆர்டிஸ்டா, டிசைன் செம்மையா பண்ணுவாங்க, அவங்களா அந்த மாதிரி பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா நம்ம பேம் வந்து. அப்புறம் வேற யாராதான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கும்போது நம்ம பேம்க்கு தான் திடீர்னு ஐடியா வருது, ஒருவேளை காவா இருக்குமோ, நீ வேணா கொஞ்சம் பாரு, நம்ம லின்னோட காப்பியை வந்து அவங்க மட்டும் தான் டைரக்டா வாங்கினாங்க, வேற யாருக்கிட்டையும் அவனோட அந்த டிசைனோட காப்பி கிடையவே கிடையாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பேம் வந்து சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேருமே இருந்துட்டு ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், அவங்க மட்டும் தான் அந்த காப்பியை வாங்கினாங்க, வேற யாருக்கிட்டையும் தர வேணாம்னு சொல்லிட்டாங்க, நீ சொல்றது கரெக்ட் தான், ஆனா அதை எப்படி நம்ம அவங்க தான் பண்ணாங்கன்ட்டு நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் வந்து சொல்ல, அதுக்கு இவங்க 2 பேரும் என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அங்க அப்படியே கட் பண்ணா செம லக்ஸரியான ஒரு கார்ல இருந்து ஒரு பொண்ணு இறங்கி அப்படியே நம்ம சன்னோட ஆஃபீஸ்க்கு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கு. இந்த பொண்ணு அப்படியே கிராஸ் பண்ணி தான் நம்ம யோவும் பேமும் அப்படியே நடந்து வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது யார் இந்த பொண்ணு அப்படின்ட்டு இவங்க 2 பேர் பேசிட்டே வரும்போது அங்க இருக்கிற 2 பேர் இருந்துட்டு அந்த பொண்ணு தான் நம்ம பிரசிடென்ட்டோட ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே பேசிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கிறது இவங்க 2 பேர் கேட்டுட்டு என்னது ஃபியான்சியா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வாய் திறந்து அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இவங்க நிக்க இந்த பக்கம் அந்த பொண்ணு அப்படியே நம்ம பிரசிடென்ட்டோட ரூம்குள்ள வந்துட்டு ஹாய் மிஸ்டர் சன் அப்படின்னு சொல்ல, இவ்வளோ ஹாய் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இவ்வளோ தூரம் என்ன தேடியெல்லாம் வந்திருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு சொல்லுது, நீங்க தான் என்ன பார்க்கறதுக்கு அப்பாயின்மெண்ட்டே தர மாட்டேங்கிறீங்களா, அதான் நானே உங்களை பார்க்கறதுக்காண்டி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ஒரு விஐபி கார்டு மாதிரி இருக்கு, அதை எடுத்து நம்ம சன் கிட்ட தருது. நம்ம சன் அந்த கார்டை வாங்கிட்டு கார்டு காண்டி தேங்க்யூ அப்படின்ட்டு நம்ம சன் சொல்ல, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு என்ன ஒரு வார்த்தைக்காண்டி கூட என்ன உட்காருன்னு சொல்ல மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு சொல்ல, அதுக்கு நம்ம சன் பையன் இருந்துட்டு டைமை பார்த்துட்டு ஆனா எனக்கு இப்போ மீட்டிங்கான டைம் ஆயிடுச்சு, இன்னும் 3 நிமிஷத்துல நான் மீட்டிங் போய் ஆகணும், உங்க கூட உட்காந்து பேசுறதுக்கெல்லாம் இப்போ முடியாது, ஆனா இன்னொரு நாள் உங்க கூட கண்டிப்பா உட்காந்து டின்னரே சாப்பிட்றேன், இப்போ நான் போய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்க இருந்து போக போறோம். இந்த பொண்ணு கொஞ்சம் வலிஞ்சுக்கிட்டே தான் நம்ம சன்னை பார்த்துட்டே இருக்கு. நம்ம சன் வந்து தப்பிச்சா போதும்டா சாமிங்கிற மாதிரி அவங்க இருந்து ஓடிடுறான். அப்புறம் நம்ம இன்டென்ஸ் 3 பேரையும் தான் நைட்ல காட்டுறாங்க. நம்ம கவு மேடத்தை மாட்டி விடுறதுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம பேம் பாப்பா வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கா. நம்ம யோ சாம் வந்து ஆஃபீஸ்க்குள்ள நம்ம கவு மேடம் போறாங்களா என்னன்னு பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம காவு உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணிட்டு அவங்க இருந்து போன உடனேவும் நம்ம யோ பையன் வந்து பிரிமுக்கு இந்த மாதிரி கால் பண்றேன், இந்த மாதிரி கவு கீழே வந்துட்டு இருக்காங்க, அவங்கள பார்த்துக்க ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு ஃபோன் பண்ண அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் நம்ம பிரிம் கிட்ட சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அப்படியே மேலே ஏறி போறாங்க. மேலே ஏறி போய் எல்லா இடத்துலயும் அப்படியே செக் பண்ணி பார்க்குறாங்க, ஏதாவது ப்ரூஃப் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது ஒரு ட்ரா மட்டும் லாக் ஆயிருக்கா. சரி அந்த ட்ரா லாக் ஆயிருக்கா, அதுக்கான கீ எங்க இருக்குன்னு பார்த்து தேடிட்டே இருக்காங்க. இவங்க இப்படி தேடிட்டே இருக்கும்போது தேடி ஒரு வழியா கீயும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ஒரு பவுச் கடியில் இருக்க அந்த கீ இப்படி கண்டுபிடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம கவு மேடம் மறுபடியும் மேலே வந்துடுறாங்க. இவங்க இந்த மாதிரி மேலே வரதை வந்து நம்ம பிரிம் பொண்ணு வந்து கால் பண்ணிடுறா. அதனால இவங்க 2 பேர் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. நம்ம கவு மேடம் மேலே வந்துட்டு அந்த ஒரு பவுச் மாதிரி இருக்குல்ல, அந்த பவுச்சை எடுத்துட்டு அங்க இருந்து போலான்னு பார்த்தா அந்த கீ அங்க இருக்கா. அதை பார்த்துட்டு ஒரு ஃப்ளவர் பாட் மாதிரி
இருக்கு, அதுக்கு அடியில் வச்சுட்டு நம்ம கவு மேடம் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. இவங்க இப்படி போனதுக்கப்புறம் நம்ம யோவும் சாமும் அந்த கீ எடுத்து அந்த ட்ராவை ஓப்பன் பண்ணி அதில் பார்த்தா ஒரு ஃபைல் மாதிரி இருக்கு. நம்ம சாம் பையன் இருந்துட்டு அந்த ஃபைல் அப்படியே ஃபோட்டோ எடுத்துக்கிறான். அங்கே அப்படியே கட் பண்ணால் நம்ம சன்னை தான் காட்டுறாங்க. சன்னு உட்காந்து ரொம்ப சின்சியராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். இவன் இப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நம்ம லின் வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இன்னுமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு, தூங்கலையா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு ஏதோ தூங்கணும், இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்கு, அதை முடிச்சுட்டு தூங்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்லிட்டு அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கா. இதை பார்த்தா லின் வந்து அவன் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு சரி அப்பனா ஓகே உங்களுக்கு நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டேவும், உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எங்க தாத்தா சொல்வாரு நான் ரொம்ப நல்லா மசாஜ் பண்றேன்ட்டு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, நம்ம சன் இருந்துட்டு பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப சூப்பராகவே மசாஜ் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகே நீ உன்னோட ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து லின் கிட்ட கேட்க, நம்ம லின் இருந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன், இப்போ நான் என்னோட கண்ணுக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லின் வந்து சன்னையே பார்த்துட்டு இருக்கேன். இதை பார்த்து நம்ம சன் இருந்துட்டு ரெஸ்ட் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏன் என்னையே பார்த்துட்டு இருக்க, போய் தூங்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு நான் தூங்கிட்டு தான் இருக்கேன், என் கண்ணை ரெஸ்ட் கொடுத்துட்டு தான் இருக்கேன், உங்களை பார்த்துக்கிட்டே என் கண்ணை ரெஸ்ட் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் பையன் சொல்லிட்டு சன்னையே அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டே இருக்கிறத வந்து நம்ம சன் பையன் பார்த்துட்டு அப்படியே சிரிக்கிறானா. இவன் சிரிக்கிறத பார்த்துட்டு நம்ம லின் இருந்துட்டு உங்க ஸ்மைல் வந்து கியூட்டா இருக்கு, நீங்க ஹேண்ட்ஸமா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டே இருக்கும்போது நம்ம சன்னுக்கு வந்து சாம் கிட்ட இருந்து அந்த போட்டோ எடுத்தா இல்லையா அந்த மெசேஜ் வந்து வருது. இதை பார்த்தா நம்ம சன் வந்து சரி என்ன மெசேஜ் அப்படியே பார்த்துட்டே இருக்கான். இவன் இப்படி பார்த்துட்டு இருக்கிறத நம்ம லின் பார்த்துட்டு என்னாச்சு அப்படிங்கிற கேட்கும்போது நம்ம சன் இருந்துட்டு இல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் நம்ம யோவையும் ஷாமையும் தான் காட்டுறாங்க. 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நம்ம யோ பையன் சும்மா இல்லாம சாமையோ அப்படியே உத்து பார்த்துட்டு இருக்கு. இதை பார்த்த சாம் இருந்துட்டு டே என்ன ஏன்டா அப்படி பார்த்துட்டு இருக்க, அவர் பதில் சொல்லலைன்னா எனக்கு என்னடா தெரியும், என்ன ஏன்டா இப்படி சும்மா உத்து பார்த்துட்டு இருக்க, அந்த மாதிரிலாம் பார்க்காத அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் பையன் சொல்ல, அதுக்கு யோ இருந்துட்டு எல்லாம் சின்னதா ஒரு ஆர்வம் வந்தா அவர் என்னதான் பதில் சொல்றாருன்ட்டு அதனால தான் இப்படி பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ பையன் சொல்ல, அதுக்கு சாம் இருந்துட்டு அவர் பார்த்துட்டாரு ஆனா இன்னும் பதில் சொல்லவே இல்லை அதான் ஏன்ட்டு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, அதுக்கு யோ இருந்துட்டு ஓ அப்படியா சரி உனக்கு எப்படி அவரோட பர்சனல் லைன் ஐடி எல்லாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ கேட்க, அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு அதெல்லாம் எனக்கு தெரியும் என்கிட்ட எல்லாமே இருக்கு அதெல்லாம் ஏன் நீ கேட்கற அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, அதுக்கு யோ இருந்துட்டு டே நீ இப்ப ஜுலாதேஷ் மாதிரியே பண்ணிட்டு இருக்கடா அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ சொல்றான். அதை கேட்டுட்டு நம்ம சாம் பையன் இருந்துட்டு சரி யோ நான் உங்ககிட்ட ஒன்னு கேட்கவா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் கேட்டுட்டு நான் வந்து பிரசிடென்ட்டோட சின்ன தம்பியா இருந்தா நீ என்ன பண்ணுவேன் என்கிட்ட இதே மாதிரி பேசுவியா அப்படிங்கிற மாதிரி நம்ம சாம் சொல்ல, அதுக்கு யோ இருந்துட்டு டே உனக்கு ரிச் ஆகணும் ஆசை இருந்தா அதுக்கெல்லாம் லாட்ரி தாண்டா விழுகணும், இந்த மூஞ்சியாவது பிரசிடென்ட்டோட தம்பியாவது வேலையை பாருங்கிற மாதிரி நம்ம யோ பையன் நம்ம சாம பிடிச்சி கலாய்ச்சிட்டு இருக்கான். நம்ம சாம நம்ப மாட்டேங்கிறானே அப்படிங்கிற மாதிரி அவனை அப்படியே பார்த்துட்டு இருக்கான் இந்த பக்கம். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா நம்ம சன் வந்து ஒரு ஆளை பிடிச்சி கத்திட்டு இருக்கான் பயங்கரமா அந்த ஃபைலை காமிச்சது என்ன அது இதுல எல்லாமே தப்பு தப்பா கணக்கு இருக்கு, நான் அந்த மாதிரி எதுவும் பண்ணல, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அந்த ஆளை கேட்க, அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு நான் எதுவும் பண்ணலைங்க சார், எல்லாமே அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் பர்ச்சேசிங் எல்லாம் நடந்திருக்கு, நான் எதுவும் பண்ணல, நான் வெறும் அமௌண்ட்டை மட்டும் தான் அக்கௌண்ட்ல லிங்க் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்லிட்டு அப்புறம் பர்ச்சேசிங் எல்லாம் கொஞ்சம் அதாவது அந்த பொருட்கள்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு நான் அதை நோட் பண்ணி ஆனா அதை பெருசா நான் கண்டுக்கல என்ன மன்னிச்சிருங்க வெரி வெரி சாரி பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு அப்போ உனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கா, இதை பத்தி உனக்கு முன்னாடி ஏற்கனவே தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு எனக்கு ரொம்ப தெரியாது ஓரளவுக்கு தெரியும் என்ன மன்னிச்சிருங்க நான் அதை பொறுப்பா பாத்துக்கல அப்படிங்கிற மாதிரி அந்த ஆள் சொல்ல, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு சரி அப்பனா ஓகே இந்த பொருள் எல்லாமே இதுக்கப்புறம் வெளியே போக கூடாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைங்க, எதுவும் வாங்கவும் கூடாது நம்ம கொடுக்கவும் கூடாது, எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணி வைங்க, இதை பத்தி அவங்களுக்கும் சொல்லிருங்க, இது எல்லாத்தையுமே நீங்க தான் இப்ப பாத்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து அந்த ஆளுகிட்ட சொல்ல, அந்த ஆளு சரின்னு சொல்லிடுறான். நம்ம சன் வந்து அதுக்கப்புறம் கேட்கறேன் சரி இந்த மாதிரி டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருந்து அந்த ஃபைல் லீக் ஆச்சு அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, அதுக்கு அந்த ஆள் இருந்துட்டு இல்லைங்க சார் எனக்கு அதை பத்தி எதுவும் தெரியாது என்ன மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு அந்த ஆள் சொல்லிடுறான். நம்ம சன் பையன் அதை கேட்டுட்டு அப்படியே நின்றுட்டு இருக்கான். அப்புறம் நம்ம என்னதான் காட்டுறாங்க நைட் நேரத்துல பாத்ரூம்ல உட்காந்து குளிச்சிட்டு இருக்கான். அப்படி குளிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கான். இவன் இந்த மாதிரி குளிச்சிட்டு ரிலாக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம சன் வந்து பார்த்துட்டு என்ன ரிலாக்ஸா இருக்கா சூப்பரா இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கேட்க, நம்ம லின் இருந்துட்டு டாடி சூப்பரா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த தண்ணி வேற வார்மா இருக்கு செமையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன் வந்து அதை கேட்டுட்டு அவன் பக்கத்துல வந்து அப்படியே உட்காரான். இதை பார்த்தா நம்ம லின் பையன் இருந்துட்டு டேடின்னு உங்ககிட்ட ஒண்ணு கேட்கவா எனக்கு கேட்டுக்கணும்னு ஆசையா இருக்கு அதனாலதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, நம்ம சன்னும் சரி என்னன்ட்டு கேளு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்லிடலாம். லின் இருந்துட்டு நீங்க எதுக்காண்டி திரும்ப தாய்லாந்து வந்தீங்க, உங்ககிட்ட பேசுற ஆளை பாக்குறதுக்கா இல்ல இந்த பிரசிடென்ட் போஸ்ட்டுக்கா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, அதுக்கு நம்ம சன் வந்து அவனை பார்த்து சிரிச்சுட்டு ரெண்டும் தான், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து என்கிட்ட பேசுற ஆளை யாருன்னு பார்க்கணுன்ட்டு நான் ஆசைப்பட்டேன் அதனாலதான் ஃபர்ஸ்ட் நான் உன்னை மீட் பண்ணேன், அப்புறம் செகண்ட் ரீசன் இந்த போஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் எங்க அப்பா கிட்ட இருந்துச்சு, எங்க அப்பா இருந்த வரைக்கும் இந்த போஸ்ட் வந்து சாரி இந்த கம்பெனி வந்து நல்லா சூப்பராகவே போயிடுச்சு, எங்க அப்பா போனதுக்கு அப்புறம் எங்க அம்மா இந்த கம்பெனியை டேக் ஓவர் பண்ணாங்க, அவங்களுக்கு அப்புறம் இப்ப நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், என்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நான் பண்ணணும்னு நினைக்கிறேன், இந்த கம்பெனிக்கு கொஞ்சம் சேல்ஸ் கம்மியா இருக்கு இன்னும் கொஞ்சம் ஹை சேல்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து சொல்லிட்டு இருக்கா. அப்ப லின் இருந்துட்டு சரி ஓகே அப்பனா உங்களோட நெக்ஸ்ட் மூவ் என்ன அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் கிட்ட லின் கேட்க, அதுக்கு லின் இருந்துட்டு நெக்ஸ்ட் மூவ் என்னன்னா என்னோட இந்த கம்பெனியை நல்ல நெக்ஸ்ட் ஜுவல்லரி இதெல்லாமே சூப்பரா கொண்டு வரணும் அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் வந்து நம்ம லின் கிட்ட சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு ஓ அப்படியா என்னாலதான் உங்களுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்ல, சன் வந்து அவனை பார்த்துட்டு ஏன் உன்னால எதுவும் பண்ண முடியாது, உன்னால எல்லாமே பண்ண முடியும், உன்னால நிறைய டேலண்ட்லாம் உங்ககிட்ட இருக்கு, உன்னால எல்லாமே முடியும், உன்னால முடிஞ்ச பெஸ்ட்டை நீ பண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு லின் இருந்துட்டு சரி ஓகேன்னு சொல்லிடுறான். நம்ம சன் பையன் அவனுக்கு அப்படியே மசாஜ் பண்ணிக்கிட்டே இருக்கான். இதை பார்த்தா லின் இருந்துட்டு என்ன பண்றீங்க டேடி அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க, சன் இருந்துட்டு நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன் நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் சொல்லிட்டு அவனை அப்படியே பார்த்துட்டே இருக்கான். அப்ப வந்து நம்ம சன் சொல்றான்
சரி ஓகே. ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிருச்சு. சீக்கிரமா குளிச்சுட்டு வா. நம்ம 2 பேரும் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்கருந்து போலான்ட்டு பார்த்தா, நம்ம லின் பையன் சும்மா இல்லாம, "டாடி ப்ளீஸ் எனக்கு குளிப்பாட்டி விடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் கேட்க, நம்ம சன் இருந்துட்டு சும்மா விடுவானா? சும்மா வேலியில போற ஓணான எடுத்து வீட்ல விட்ட கதைய அவனே சும்மா போறான். இவன் சும்மா இல்லாம என்ன குளிப்பாட்டி விடுங்கன்னு சொன்னா, நம்ம சன் பையன் சும்மா இல்லாம அவனும் அப்படியே அவன் பக்கத்துல வந்து ட்ரெஸ் எல்லாம் கழட்டி போட்டு 2 பேரும் அப்படியே செம்ம சூப்பரா அப்படியே பாத்ல குளிச்சிட்டு இருக்காங்க. குளிக்கிறேன்னு பேர்ல 2 பேரும் கொஞ்சம் ரொமான்டிக்கா கிஸ் பண்ணிட்டு 2 பேரும் ஒண்ணு மண்ணா இருக்காங்கப்பா. அதுக்கப்புறம் நம்ம இன்டர்ன்ஸ் 3 பேரையும் ஆஃபீஸ்ல காமிக்கிறாங்க. நம்ம பேம் பாப்பா யோ கிட்ட கேட்கிறா, "டேய் என்னடா பண்ற நீ? அத பத்தி தான் நினைக்கிறியா?" அப்படிங்கிற மாரி நம்ம பேம் கேட்க, யோ இருந்துட்டு, "ஆமா நானும் அத பத்தி தான் நினைச்சிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம யோ சொல்ல, சாம் இருந்துட்டு, "நீங்க 2 பேரும் என்னத்த பத்திடா பேசிட்டு இருக்கீங்க?" அப்படிங்கிற மாரி சாம் கேட்க, யோ இருந்துட்டு, "எல்லாம் உன்னால தான்டா. பிரசிடென்ட்க்கு அந்த ஃபைல அனுப்பிச்சியா இல்லையா? அவரு பார்த்தாரா இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம் கிட்ட யோ பேசி கத்திட்டு இருக்கா. அப்ப நம்ம சாம் இருந்துட்டு, "டேய் நான் எல்லாம் அனுப்பிச்சுட்டேன்டா." அப்படிங்கிற மாரி நம்ம சாம் வந்து யோ கிட்ட சொல்ல, அப்ப நம்ம யோ இருந்துட்டு, "அப்புறம் ஏன் இன்னும் பிரசிடென்ட் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க? காவ் மேடம் வேற ரிலாக்ஸா நார்மலா நடந்து போயிட்டு இருக்காங்க." அப்படிங்கிற மாரி நம்ம யோ சொல்லிட்டு, "ஒருவேள நம்ம தான் தப்பா அண்டர்ஸ்டாண்டிங் ஏதாவது பண்ணிட்டோமோ?" அப்படிங்கிற மாரி நம்ம யோ சொல்ல, அதுக்கு நம்ம பேம் இருந்து, இல்ல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல எதுவும் நடக்கல. நான் கரெக்ட்டா தான் சொல்லியிருக்கேன். அவங்க தான் இத பண்ணியிருக்காங்க. நான் கன்ஃபார்மா சொல்றேன் அப்படிங்கிற மாரி பேசிட்டு, அப்புறம் ஏன் பிரசிடென்ட் இன்னும் எந்த ஒரு முடிவும் எடுக்காம இருக்காங்க அப்படிங்கிற மாரி பேசிட்டு இருக்காங்க. இவங்க 3 பேருமேவும். அப்புறம் சன்னையும் லின்னையும் தான் காமிக்கிறாங்க. 2 பேரும் எங்கேயோ போயிட்டு இருக்காங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கறான், "ப்ளீஸ் சன் என்ன எங்க கூட்டிட்டு போறீங்க? இது வந்து ஆஃபீஸ்க்கு போற வழி இல்லையா?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு, "நான் உன்கிட்ட சொன்னேன் நான் ஆஃபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போறேன்ட்டு. கம்முன்ட்டு என் கூட வாடாங்கிற" மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்ல, அப்ப நம்ம லின் இருந்துட்டு, "அப்ப என்ன எங்க தான் கூட்டிட்டு போறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்கறான். அங்க அப்படியே கட் பண்ணா 2 பேரும் ஒரு ஆஃபீஸ் மாரி ஒரு இடத்துக்கு வந்திருக்காங்க. அங்க வந்து நம்ம சன் பையன் அங்க இருக்கிற செக்ரட்டரியேட்ட ஒரு கார்டு மாரி குடுத்து, நான் இந்த மாரி ஒருத்தவங்கள பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, அந்த ஆளும் அந்த கார்ட வாங்கி பார்த்துட்டு, சரி நீங்க போங்கன்னு சொல்லி அந்த ஆள அனுப்பிச்சு வச்சுர்றாரு. நம்ம சன்னும் லின் அங்கருந்து வந்தப்புறம் நம்ம சன் பையன் லின் கைய பிடிச்சுட்டு, "லின் நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு. நான் போய் பேசிட்டு வரேன்." அப்படின்னு சொல்ல, நம்ம லின்னும் சரின்னு சொல்லிடுறான். நம்ம சன் வந்து லின் கையில இருக்கிற அந்த ஃபைல வாங்கிட்டு, நம்ம சன் பையன் அப்படியே நடந்து போறான். இவன் போறத லின் வந்து அங்க நின்னு பார்த்துட்டு இருக்கான். அங்க போய் பார்த்தா அந்த லேடி என்னமோ ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க டேப்ல. நம்ம சன் போய் அவங்க முன்னாடி நின்னுட்டு, "குட் மார்னிங் மேம். என்னோட பேர் வந்து சூரியன். அந்த மாரி ஜுவல்லரி கம்பெனில இருந்து வந்திருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து என்ன பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிறான் அந்த மேம்க்கு. அந்த லேடியும் இருந்துட்டு, தெரியும். நீ அவங்களோட பையன் தானே. இப்ப எதுக்கு இங்க வந்தங்கிற மாரி அந்த லேடி சொல்ல, நம்ம சன் வந்து அந்த விஐபி கார்டு இருக்கு இல்லையா? அந்த கார்ட வந்து அப்படியே நீட்டுறான். இத பார்த்து அந்த லேடி வந்து அந்த கார்ட வாங்கிட்டு, "இது வந்து என்னோட பேத்திதாச்சு. இது எப்படி உன்கிட்ட?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, நான் உங்ககிட்ட சாரி கேட்கறதுக்கு தான் இங்க வந்தேன் மேம். ஏதோ தப்பு நடந்திருக்கு. மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நெறைய நடந்திருக்கு. அத கிளியர் பண்ணலான்னு தான் வந்தேன்." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அந்த லேடிக்கு ஒரு ஃபைல் மாரி குடுக்குறான். அந்த ஃபைல குடுத்துட்டு, "இத பாருங்க. இதுதான் எங்க சலீன் பண்ண டிசைனு. இத பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும். அவன் தான் இத கண்டுபிடிச்சான். அவன் காப்பி எல்லாம் எதுவும் பண்ணவே இல்ல. இந்த பாயிண்ட் எல்லாமே அவனோட தான். இத பார்த்தாலே உங்களுக்கு நல்லா கிளியரா தெரியும். எல்லாமே கிளியரா இருக்கு." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அப்புறம் இன்னொரு டிசைனும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம சன் வந்து இன்னொரு டிசைனையும் எடுத்து காமிக்கிறான். அந்த டிசைனும் பார்க்கறதுக்கு நல்லா தான் இருக்கு. அந்த லேடி வந்து அதையும் வாங்கி பார்த்துட்டு, "நீங்க என்ன நெனைக்கிறீங்க? உங்களுக்கு நான் இன்னொரு சான்ஸ் தருவேன்ட்டு நெனைக்கிறீங்களா? இவ்ளோ நடந்ததுக்கப்புறம்?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி வந்து நம்ம சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "எனக்கு தெரியும். நீங்க எங்களோட 50வது ஆனிவர்சரிக்கு தாண்டி தானே இந்த மாரி டிசைன் பண்ணீங்க. அந்த மாரி தப்பு நடந்துருச்சு. ஐ அம் சாரி." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, "சரி ஓகே. இந்த டிசைன் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. அதுக்காண்டியே நான் இத அக்செப்ட் பண்ணிக்கிறேன். சரி இந்த டிசைன் பண்ணது யாரு?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "இங்க தான் இருக்கான்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, "லின் இங்க வான்னு" சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின்ன கூப்பிடுறான். நம்ம லின்னும் அங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு விஷ் பண்றான். குட் மார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி வந்து அப்படியே நிமிர்ந்து பார்த்தா நம்ம லின்ன பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிறாங்க. ஷாக் ஆயிட்டு அப்படியே பார்த்துட்டு இருக்கா. நம்ம சன் வந்து என்ன அத பார்க்குறாங்க அப்படிங்கிற மாரி, நம்ம சன் வந்து அங்க பார்த்துட்டு, "என்னாச்சு மேம்?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு அவங்க இருந்துட்டு, "இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டிசைன் வந்து சூப்பரா இருக்கு. எனக்கு இந்த டிசைன் அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னா ஒரு கண்டிஷன் இருக்கு." அப்படிங்கிற மாரி கேட்க, என்னங்கிற மாரி இவங்க அப்படியே பார்த்துட்டே இருக்காங்க. அவங்க சொல்றாங்க, "இந்த டிசைன நான் அக்செப்ட் பண்ணிக்கிறோம்னா, லின் வந்து எங்க கம்பெனிக்கு மாடலா வேணும்." அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்லிடுறாங்க. அதுக்கு இவங்க 2 பேரும் ஷாக்கா அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. என்ன பேசுறதுன்ட்டு தெரியாம. அப்புறம் 2 பேரும் பேசி எல்லாம் முடிச்சுட்டு போலான்ட்டு நம்ம சன்னும் லின் அப்படியே வந்துட்டே இருக்காங்க. அப்படி வந்துட்டு இருக்கும்போது நம்ம லின் பையன் இருந்துட்டு, "பீசன்" அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டா, நம்ம சன்னு இருந்துட்டு, சரி என்னங்கிற மாரி அவன அப்படியே பார்த்தா, நம்ம லின் இருந்துட்டு, "நான் இதுக்கு முன்னாடி மாடலிங்லாம் பண்ணதில்ல. நான் சொதப்பிருவேனோன்ட்டு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "சரி உனக்கு ஓகே இல்லன்னா நான் அவன்கிட்ட வேணான்னு சொல்லிடுறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சொல்லிட்டு போலான்ட்டு பார்த்தா, நம்ம லின் வந்து நம்ம சன்னோட கைய பிடிச்சுட்டு, "பீசன் ஒரு நிமிஷம் நில்லுங்க. இதனால நம்ம கம்பெனிக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருந்துச்சுன்னா, நான் இத பண்றேன்." அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து நம்ம சன் கிட்ட சொல்லவும், நம்ம சன்னும் சரி ஓகே. நான் உண்மையா உன்கிட்ட ஒண்ணு சொல்லவா? உன்ன வந்து அந்த செக்ஸி ட்ரெஸ்ல பார்க்கணுன்ட்டு எனக்கு ஆசையா இருக்கு. அதுவும் நீ மேக் பண்ண ஜுவல்லரியோட போட்டுக்கிட்டு பார்க்கணுன்ட்டு ஆசையா இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கைய வச்சுட்டு சும்மா இல்லாம நம்ம லின்ன சும்மா சீண்டிக்கிட்டே இருக்கான். இத பார்த்தா நம்ம லின் இருந்துட்டு அவன் கையில பட்டுன்னு அடிச்சுட்டு, அவன பார்த்து சிரிக்க, நம்ம சன் இருந்துட்டு, "நீ பார்க்கறதுக்கு உண்மையாவே செக்ஸியா இருப்ப." அப்படின்னு சொல்லிட்டு, "சரி நீ எத பத்தியும் கவலைப்படாத. நீ உன்னால முடிஞ்ச பெஸ்ட்ட பண்ணு. அவங்க நீ தான் வேணுன்ட்டு மாடலா செலக்ட் பண்ணிட்டாங்க. உன்னால முடியும்." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, லின்னும் அத அப்படியே கேட்டுக்கிறான் அமைதியா. ஆஃபீஸ்ல எல்லாருமே நம்ம லின்ன நிப்பாட்டி வச்சுட்டு, இவ மாடல் ஆனதுக்கு எல்லாருமே செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம பாம் தான் கொஞ்சம் ஓவராவே துள்ளிட்டு இருக்கா. "கங்கிராச்சுலேஷன் லின். நீ உன்ன நெனச்சா எனக்கு பெருமையா இருக்கு. நீ மாடல் ஆயிட்ட." அப்படிங்கிற மாரிலாம் நம்ம பாம் பாப்பா அங்க நின்னு சொல்லிட்டு இருக்கா. நம்ம லின்னும் தேங்க்ஸ்ன்னு சொல்லி பேசிட்டு இருக்கா. அப்புறம் நம்ம ஜுலதேஷ்வர் வந்து சொல்றான், "அவங்க உன்ன பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பார்த்திருந்தாங்கன்னா, நான் தான் கண்டிப்பா மாடல் ஆயிருப்பேன். இருந்தாலும் பரவாயில்ல. கங்கிராச்சுலேஷன். நீயும் மாடல் ஆயிட்ட." அப்படிங்கிற மாரி நம்ம ஜுலதேஷ் விஷ் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் நம்ம பிரிம் பொண்ணு அவளும் விஷ் பண்ணிட்டு, இந்த மாரி செக்ரட்டரி வந்து என்கிட்ட பேசுனாங்க. ஆஃப்டர்நூன் கிளாத் ஃபிட்டிங்க்கு போகணும் அப்படிங்கிற மாரி நம்ம பிரிம் பாப்பா அங்க பேசிட்டு இருக்கு. இத பார்த்தா நம்ம காவ் மேடம் தள்ளி நின்னு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க டென்ஷனா போறாங்க. எல்லாமே சொதப்பிருச்சே அப்படிங்கிற மாரி.
அந்த மேடமும் இன்னொருத்தவங்களும் 2 பேரும் நின்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த டிசைன்ஸ் இதெல்லாம் பத்தி. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது, நம்ம சன்னும் லின்னும் அங்க வந்துட்டு, "குட் ஆஃப்டர்நூன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே விஷ் பண்ணிக்கிறாங்க. இவங்க இப்படி விஷ் பண்றத அவங்க பார்த்துட்டு, "குட் ஆஃப்டர்நூன். நீங்க இங்க வந்ததுல எனக்கு ரொம்ப ஹாப்பி இன்னைக்கு" அப்படிங்கிற மாரி அந்த லேடி அப்படியே சொல்லிட்டு நம்ம சன்ன பார்த்து, "ஆனா இது வெறும் ஜஸ்ட் ஃபிட்டிங் தானே. இதுக்கு எதுக்கு நீங்களும் வந்தீங்க மிஸ்டர் சூரியன்?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி வந்து நம்ம சன்ன பார்த்து கேட்க, அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு, "எல்லாம் ஒரு சேஃப்டி தான். ஏதாவது தப்பு கிப்பு நடந்துருச்சுன்னா எல்லாம் பார்த்துக்கணும் இல்லையா? தப்பு நடக்காம எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கான்ட்டு பார்த்துக்கணும் இல்லையா? அதுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன்" அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, அந்த லேடி இருந்துட்டு, "சரி ஓகே. நீங்க வந்ததுல எனக்கு ஹாப்பி தான்" அப்படின்ட்டு அந்த லேடி சொல்லிர்றாங்க. அப்ப நம்ம சன் இருந்துட்டு அந்த லேடி கிட்ட கேட்கறான், எனக்கு வந்து உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் இருக்கு. நீங்க ஏன் லின்ன மாடலா சூஸ் பண்ணீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அந்த லேடி கிட்ட கேட்க, அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, எனக்கு வந்து அவன பார்த்தோனேவே ஒரு குட் ஃபீலிங் வந்துச்சு. அதனால தான் அவன சூஸ் பண்ணேன். வேற எதுவும் காரணம் இல்ல." அப்படிங்கிற மாரி அந்த லேடி சொல்லிர்றாங்க. நம்ம சன்னும் சரி ஓகேங்கிற மாரி அப்படியே தலையாட்டுறான். அதுக்கப்புறம் அந்த லேடி இருந்துட்டு ஒருத்தவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறாங்க. இவங்க தான் பெஸ்ட் டிசைனர். உங்களுக்காண்டி அவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி வந்து அவங்கள இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க, நம்ம லின்னும் அந்த லேடியும் ஹலோ, ஹலோ அப்படின்ட்டு மாத்தி, மாத்தி ஹலோ சொல்லிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த லேடி கிட்ட சொல்றாங்க, ட்ரெஸ் எல்லாம் ரெடி ஆயிடுச்சுன்னா, லின்ன அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போங்க" அப்படின்னு சொல்ல, அவங்களும் சரின்னு சொல்லிட்டு நம்ம லின்ன வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து கூட்டிட்டு போறாங்க. அவங்க போனதையவும் நம்ம சன் பையன் நின்னு பார்த்துட்டு இந்த லேடி இருந்துட்டு, "சரி வாங்க வந்து உட்காருங்கன்னு" சொல்ல, இவனும் தேங்க்யூன்னு சொல்லிட்டு, "நீங்க ஃபர்ஸ்ட் உட்காருங்கன்னு" சொல்ல, அவங்களும் அப்படியே போய் 2 பேரும் உட்காந்துக்கிறாங்க அங்க. அவங்க 2 பேரும் வெளிய வெயிட் பண்ணிட்டு இருக்க. இவங்க 2 பேரும் ஃபிட்டிங்காண்டி உள்ள வந்தாங்களே, இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. அந்த ரீட்டா பொண்ணு இருந்துட்டு சொல்லுது, "இது எல்லாமே உங்களோட கிளாத் தான். இது எல்லாமே நீங்க தான் ட்ரை பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா என்ன கூப்பிடுங்க. நான் வெளிய இருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அங்கருந்து போயிருது. நம்ம லின்னும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். இந்த பொண்ணு வெளிய வந்துட்டு, "லின் வந்து ரெடி ஆயிட்டாரு. அவரு வராரு" அப்படிங்கிற மாரி அந்த பொண்ணு சொல்ல, இவங்க 2 பேருமே சரி ஓகேன்ட்டு அந்த வாசலையே அப்படியே பார்த்துட்டே இருந்தா, நம்ம லின் பையன் சூப்பரா அந்த ஸ்கர்ட்டன்ஸ் இதெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டு பிளாக் அண்ட் பிளாக்ல செம்ம ஹாட்டா அப்படியே வந்து நிக்கிறான். இத பார்த்து அந்த லேடி எல்லாம் இருந்துட்டு அப்படியே வாய பொளந்துகிட்டு ஸ்டன் ஆயி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம சன்னெல்லாம் சொல்லவே வேணாம். அவன் பாட்டுக்கு எந்திரிச்சு நின்னு அவன அப்படியே மெய்மறந்து பார்த்துட்டு இருக்கான். நம்ம லின்னுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அவன் வந்து அந்த லேடி கிட்ட சொல்றான், "இது ஓகேவா? உங்களுக்கு பிடிச்சிருக்கு?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் கேட்க, அந்த லேடி இருந்துட்டு சன்ன பார்த்துட்டு, எனக்கு பிடிச்சிருக்கு. நான் இத சூஸ் பண்ணதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கேன். நான் கரெக்ட்டான ஆள தான் சூஸ் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரீட்டா பொண்ண பார்த்து, "சரி அவங்கள கூட்டிட்டு போய் வேற கிளாத் ட்ரை பண்ண குடுங்க" அப்படின்ட்டு நான் இந்த லேடி சொல்ல, நம்ம ரீட்டா பொண்ணும் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம லின்ன கூட்டிட்டு அங்கருந்து போயிருது. ஆனா நம்ம சன் பையன் நம்ம லின் போறதையே பார்த்துட்டு அப்படியே நிக்க, இந்த லேடி இருந்துட்டு, "சரி ஜுவல்லரி இன்னும் எத்தன நாளுக்குள்ள வரும்? இன்னும் எவ்வளோ டைம் வேணும்?" அப்படிங்கிற மாரி அந்த லேடி கேட்க, நம்ம சன் இருந்துட்டு, அதெல்லாம் சீக்கிரமாவே வந்துரும்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அந்த லேடி கிட்ட சொல்றான். "சரி நான் போய் ஃபிட்டிங் எல்லாம் இன்னும் பக்காவா இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். ஏன்னா இப்ப இந்த ஃபிட்டிங் பார்க்கலன்னா, வேற ஏதாவது சேஞ்ச் பண்ணனா கூட பண்ண முடியாது இல்லையா? ஜுவல்லரி இதெல்லாமே போட்டு பார்க்கணும். கரெக்ட்டா இருக்கா என்னன்ட்டு. நான் அது எல்லாமே பார்த்துட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அந்த லேடி கிட்ட சொல்ல, அந்த லேடி வந்துட்டு, "சரி ஓகே. உங்களுக்கு என்ன சேஞ்ச் பண்ணணுமோ அது எல்லாமே பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எப்படி தோணுதோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா அந்த ரீட்டா பொண்ணுகிட்ட சொல்லுங்க. அவங்க பண்ணுவாங்க" அப்படின்னு சொல்ல, நம்ம சன்னும் சரி ஓகேன்னு சொல்லிர்றாங்க. அதுக்கு அந்த லேடி இருந்துட்டு, "சரி ஓகே. தேங்க் யூ. உங்கள நான் அப்புறம் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்ல, நம்ம சன்னும் சரி ஓகே. நானும் உங்கள அப்புறம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து அங்கருந்து போயிர்றான். இந்த லேடி அங்க நின்னு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. லின் வந்து ஃபிட்டிங் ரூம்ல எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு இருக்கா. அப்படி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு சன் வரானா, சன் வரத பார்த்துட்டு, "டாடி வந்துட்டீங்களா? ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நான் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு வரேன்" அப்படிங்கிற மாரி நம்ம லின் சொல்லிட்டு எல்லாத்தையுமே ஃபிட் பண்ணிட்டு இருக்கா. அப்ப நம்ம சன் பையன் வெளிய யாராவது வராங்களான்னு பார்த்துட்டு டோர லாக் பண்ணிட்டு நம்ம லின் பக்கத்துல அப்படியே நடந்து வந்துட்டே இருக்கு. இத பார்த்து லின் இருந்துட்டு, "இப்ப ஏன் இவரு என் பக்கத்துல வராருங்கிற" மாரி பார்த்துட்டே இருக்கா. நம்ம சன் வந்து அவன் பக்கத்துல போய் அவன பின்னாடி இருந்து அப்படியே ஹக் பண்ணிட்டு கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இத பார்த்து லின் இருந்துட்டு, "டாடி என்ன பண்றீங்க? வெளிய ஆளுங்க இருக்காங்க. பார்த்தாங்கன்னா என்ன நெனைப்பாங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு, "வெளிய யாருமே இல்ல. எல்லாருமே போயிட்டாங்க" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சன் வந்து லின்ன அப்படியே கிஸ் பண்ணிட்டே இருக்கான். அதுக்கு நம்ம லின் இருந்துட்டு, "சரி ஓகே. இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம லின் வந்து சன் கிட்ட கேட்க, அதுக்கு சன் இருந்துட்டு, "உன்ன பாரு, உன்ன பார்த்தேன்னா என்னால கண்ட்ரோலே பண்ணிக்க முடியலையே" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து லின் கிட்ட சொல்லிட்டு அப்படியேவும் அங்கேயே கிஸ் பண்றாங்க. கிஸ் கொஞ்சம் டீப்பா போகுது. கிஸ்க்கு அப்புறம் என்ன மேட்ரு தான். மேட்ரு அந்த ஃபிட்டிங் ரூம்லயே செம சூப்பரா அழகா அப்படியேவும் பார்க்கறதுக்கு கண்கொள்ளா காட்சியாவும் நடந்துட்டு இருக்கு. சாம் வந்து சன்ன மீட் பண்றதுக்காண்டி அவனோட ஆஃபீஸ்க்கு தான் வந்திருக்கான். வந்துட்டு, "டேய் அண்ணா இருக்கியா?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம் வந்து கேட்கறான். ஆனா உள்ள யாருமே இல்லன்னு தெரிஞ்சோனேவும் நம்ம சாம் வந்து சன்னுக்கு கால் பண்றான். "டேய் அண்ணா நீ எங்க இருக்க? நான் உன்கிட்ட கொஞ்சம் குவான பத்தி பேசணும். நான் உன்னோட ஆஃபீஸ்ல தான் இருக்கேன். ஆனா இங்க யாருமே இல்ல. எல்லாருமே எங்க போயிட்டீங்க? சென் கூட இங்க இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்கும்போது, நம்ம சன் வந்து ஃபோன அப்படியே கட் பண்ணிடுறான். அப்படி கட் பண்ணத வந்து நம்ம சாம் பார்த்துட்டு, "டேய் அண்ணா நீ ஏன்டா இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம் அப்படியே பேசிட்டு இருக்க. அப்ப வெளிய இருந்து, "சன் நீ இருக்கியா?" அப்படிங்கிற மாரி ஒரு சவுண்ட் கேட்குது. "யார்ரா அது?" அப்படிங்கிற மாரி அவன் யோசிச்சுட்டே இருக்கான். "அந்த சவுண்ட் எங்கேயோ கேட்ட மாரி இருக்கே" அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கான். அப்ப மறுபடியும் சவுண்ட் கேட்குது, "இருக்கியா சன்?" அப்படின்ட்டு. "ஐய்யய்யோ! அம்மா" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே வேக வேகமா போய் சோஃபாவுக்கு பின்னாடி அப்படியே ஒளிஞ்சுக்கிறான். அவங்க அம்மா கதவ திறந்து உள்ள வந்துட்டு, "இங்க யாரோ இருந்தாங்களே! எனக்கு இருந்த மாரி சவுண்ட் எல்லாம் கேட்டுச்சு" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்லிட்டு, அங்க அப்படியே சுத்தி முத்தி பார்த்துட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது, நம்ம சென் பையன் வேக வேகமா கதவ திறந்துட்டு ஓடி வந்து அங்க அப்படியே முன்னாடி நிக்கிறான். அப்படி முன்னாடி நிக்கவும் நம்ம மேம் இருந்துட்டு, "எங்க சன்?" அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு இவன் இருந்துட்டு, அவர் வந்து மீட்டிங் போயிருப்பாரு" அப்படிங்கிற மாரி இவன் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, "என்னது மீட்டிங் போயிருக்கானா? இந்நேரத்துக்கா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு சென் இருந்துட்டு, "ஆமாமா அவர் மீட்டிங் தான் போயிருக்காரு. இப்பதான் போயிருக்காரு" அப்படிங்கிற மாரி நம்ம சென் சொல்ல, இப்படி பேசிட்டே இருக்கும்போது நம்ம சன் வந்து கதவ திறந்துட்டு, நான் மீட்டிங்லாம் முடிச்சுட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு
கதவை திறந்துட்டு வந்து அங்க அவங்க அம்மா நிக்கிறாங்களா, அவங்க அம்மாவை பார்த்துட்டு, "அம்மா நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் இங்க வந்தீங்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து அவங்க அம்மாட்ட கேட்க, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, "நான் உன்ன பார்த்துட்டு போலான்ட்டு தான் வந்தேன். அப்புறம் இங்க இருக்கிறவங்களையும் செக் பண்ணணும் இல்லையா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்ல, அதுக்கு சன் இருந்துட்டு அவங்க அம்மாவ பார்த்துட்டு, "அம்மா நான் ஓகே தான். நான் நல்லா இருக்கேன். நீங்க என்ன நினைச்சு கவலைப்பட வேணாம்." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாகிட்ட நம்ம சன் வந்து சொல்றான். "சன் உனக்கு இந்த வேலை கஷ்டமா இருந்துச்சுன்னா, நீ என்கிட்ட தாராளமா சொல்லலாம். நான் உனக்கு ஹெல்ப்புக்காண்டி நம்ம சாமையும் கூட அனுப்பி வைக்கிறேன். ஆனா அந்த பையன் நான் கால் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறான். அந்த பையன மட்டும் நான் நேர்ல பார்த்தேன்னா, அவனோட பட்லயே 2 அடி குடுப்பேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சன்னோட அம்மா பேசிட்டு இருக்கு. இத கேட்ட நம்ம சாம் இருந்துட்டு, "ஐயய்யோ! என்ன பத்தி தான் பேசுறாங்களா?" அப்படிங்கிற மாரி சோஃபால இருந்து லைட்டா எட்டி பாப்பான். இத வந்து நம்ம சன் வந்து பார்த்துருவான். அவங்க அம்மா இருந்துட்டு, "எங்க பார்க்குறான்?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மாவும் பார்க்கலான்ட்டு போனா, நம்ம சன் பையன், "ஆமாம்மா அங்க பாருங்களேன், அங்க வந்து ஃப்ளவர் வந்து சூப்பரா இருக்கு." அப்படிங்கிற மாரி நம்ம அம்மாவ கூப்பிட்டுட்டு அவங்க அப்படியே டைவர்ட் பண்ணி கூட்டிட்டு போயிடுறான். நம்ம சென் பையன் இருந்துட்டு நம்ம சாம கூப்பிட்டுட்டு, "வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க. என் முதுகு பின்னாடி ஒளிஞ்சுக்கோங்க. நான் உங்கள கொண்டு போய் வெளிய விடுறேன்." அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு, அவன அப்படியே முதுகு பின்னாடி கொண்டு போய் அந்த கதவு பக்கத்துல விட்டு அப்படியே அவன அனுப்பிச்சு வைக்கிறான். அவன் கதவு பூட்டும்போது ஒரு சவுண்ட் கேட்கல. அத கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, "என்ன சவுண்ட் ஒரு மாரி கேட்குது?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம சென் வந்து திணறிக்கிட்டே இருக்கான். நம்ம சன் இருந்துட்டு, "அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்கிற" மாரி பார்க்க, நம்ம சன் அப்படியே கழட்டி விட்டு சென் பக்கத்துல போய், அவன் அப்படியே திணறிக்கிட்டே இருக்கானா, அது அது வந்துட்டு, "நீ தள்ளுடா நான் பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வெளிய போயிடுறாங்க. இத பார்த்த சன் இருந்துட்டு, "டேய் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போடா." அப்படிங்கிற மாரி நம்ம சன் சொல்ல, சென் இருந்துட்டு, சரிங்க சார், சரிங்க சார்ன்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறான். நம்ம சன்னுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியாம தலைய அப்படியே சொரிஞ்சுக்கிட்டே நிக்கிறான். சாம் பையன் அங்கருந்து தப்பிச்சு எப்படியோ ஒரு வழியா அங்க டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல வந்து உட்காந்துட்டு நம்ம யோ பையன பார்த்து, "டேய் யோ என்னடா பண்ணிட்டு இருக்க?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம் கேட்க, ஆனா நம்ம யோ வந்து கண்டுக்காம அப்படியே ஒர்க் பண்ணிட்டே இருக்கானா, நம்ம சாம் பையன் என்ன பண்றான்னா, அவன் பக்கத்துல போய் அவனோட ஷோல்டர்ல கைய போட்டு, "டேய் யோ உனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமா?" அப்படிங்கிற மாரி நம்ம சாம் கேட்க, அதுக்கு யோ இருந்துட்டு, "ஆமா ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு. எனக்கு ஹெல்ப் பண்றேன்னா நீ தயவு செய்து என்ன இந்த மாரி டிஸ்டர்ப் பண்ணாம தள்ளி போய் உட்காருடா." அப்படிங்கிற மாரி நம்ம யோ வந்து நம்ம சாம் கிட்ட சொல்ல, அதுக்கு சாம் இருந்து, "டேய் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும்னு தான்டா நினைக்கிறேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சாம் சொல்ல, அதுக்கு யோ வந்துட்டு, "அது எனக்கு தெரியுதுடா. ஆனா நீ என் பக்கத்துல இருந்தா என்னால கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியலையே. இத பாரு." அப்படிங்கிற மாரி நம்ம யோ பையன் சொல்ல, அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு, "எங்க காட்டு." அப்படிங்கிற மாரி அவனும் பார்க்க, இவனும் அப்படியே திரும்பி பார்க்க 2 பேரும் அப்படியே கண்ணும் கண்ணும் நோக்கிய மாரி பார்த்துக்கிட்டே இருக்காங்க. நம்ம சாம் பையன்லாம் விட்டா ஒரு கட்டத்துல கிஸ் பண்ற மாரி போயிட்டான். விட்டா கிஸ்ஸே பண்ணியிருப்பான். நம்ம யோ பையன் இருந்துட்டு, "சரி, சரி போதும், போதும். நீ போய் உன்னோட ஒர்க்க பாரு. நான் என்னோட வேலைய பார்த்துக்கிறேன். என்னால இத கான்சன்ட்ரேஷன் பண்ண முடியல. நான் இத பண்ணிக்கிறேன். நீ உன்னோட வேலைய பாரு. என்ன விட்டு தள்ளி போடா." அப்படிங்கிற மாரி நம்ம யோ பையன் நம்ம சாம் கிட்ட சொல்ல, நம்ம சாம் இருந்து, "சரி ஓகே நான் போய் என்னோட வேலைய பார்க்குறேன். நீ போய் உன்னோட வேலைய பாருன்னு" சொல்லிட்டு இவங்க 2 பேரும் இப்படியே ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி நம்ம சிஓ வந்துட்டு இருக்காங்களா, அத பார்த்து எல்லாருமே "சிஓ வராங்க, சிஓ வராங்கன்னு" சொல்லிட்டு எல்லாருமே எந்திரிச்சு நின்னு அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு இருக்காங்க. இத பார்த்த நம்ம யோ இருந்துட்டு அவனும் எந்திரிச்சு நின்னு விஷ் பண்ணிட்டு இருக்கான். நம்ம சாம் பையன் மட்டும் உட்காந்துருக்கானா, அத பார்த்த நம்ம யோ இருந்துட்டு, "டேய் சாமு, சாமு" அப்படின்ட்டு உசுப்பிக்கிட்டே இருக்கான். நம்ம சாம் இருந்துட்டு, "டேய் உனக்கு என்னடா? நான் தான் உன்ன டிஸ்டர்ப் பண்ணவே இல்லைல்ல. நீயும் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. நான் ஒர்க் பண்ணணும். என்ன விடுங்கிற மாரி நம்ம சாம் பையன் சொல்லிட்டு ஒர்க் பண்ணிட்டே இருக்கான். இத அவங்க அம்மா பார்த்துட்டு, "என்னது இது?" அப்படிங்கிற மாரி அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ஆனா நம்ம யோ பையன் இருந்துட்டு, "இவன் வேற நேரங்கெட்ட நேரத்துல ரொம்ப சீன் போட்டுட்டு அலையுறான். டேய் ஷாமு, டேய் ஷாமு இங்க கொஞ்சம் திரும்பி பாரேன்." அப்படிங்கிற மாரி நம்ம யோ சொல்ல, நம்ம சாம் இருந்துட்டு, "டேய் இப்ப உனக்கு என்னடா பிரச்சனை?" அப்படிங்கிற மாரி அப்படியே திரும்பி பார்த்தா அவங்க அம்மா நின்னுட்டு இருக்காங்க. அவங்க அம்மா நிக்கிறத நம்ம சாம் பைய பார்த்துட்டு பயங்கரமான ஷாக். என்ன பண்றேன்னு தெரியாம அந்த சேர்லயே மறுபடியும் ஒரு சுத்தி சுத்தி அப்படியே முன்னாடி உட்காந்துட்டு அந்த லேப்டாப்ல ஒர்க் பண்ற மாரி நம்ம சாம் பையன் அப்படியே நடிச்சுட்டே இருக்கான். இத பார்த்து அவங்க அம்மா இருந்துட்டு, "இங்க என்னதான் நடக்குது?" அப்படிங்கிற மாரி கத்திட்டு இருக்க. நம்ம ஜுலதேஷ் பையன் இத கேட்டுட்டு வேக வேகமா ஓடி வந்து அவங்க கால்ல தப்புக்கடின்ட்டு விழுந்துட்டு, "ஹலோ மேம், அவன் வந்து இங்க இன்டர்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். புதுசா ஜாயின் பண்ணியிருக்கான். அவங்க ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சிருங்க. இல்ல அவங்களுக்கு ஏதாவது பண்ணணும்னா பனிஷ்மென்ட் பண்ணணும்னா என்கிட்ட சொல்லுங்க. நான் பனிஷ் பண்றேன். என்னால பண்ண முடியும்." அப்படிங்கிற மாரி நம்ம ஜுலதேஷ் வந்து கொஞ்சம் ஓவராவே சீன் போட்டுட்டு இருக்கான். இத கேட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, "என்னது இன்டர்னா?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க, அதுக்கு ஜுலதேஷ் இருந்துட்டு, "ஆமாமா அவங்க இன்டர்ன் தான் புதுசா ஜாயின் பண்ணியிருக்காங்க." அப்படிங்கிற மாரி நம்ம ஜுலதேஷ் சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, "சாம் அம்மாவ ஃபாலோ பண்ணிட்டு அண்ணன் ரூமுக்கு வா." அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா சொல்ல, இத கேட்ட எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கும்க்கு. நம்ம லின்னுக்கும் பேமுக்கும் இன்னும் பயங்கரமான ஷாக். என்னது அம்மாவா? அப்படிங்கிற மாரி ஷாக்ல பார்த்துட்டு இருக்காங்க. நம்ம யோ பையன்லாம் வாய பொறந்துட்டு அம்மா அப்படிங்கிற மாரி பார்த்துக்கிட்டே இருக்கான். ஆனா அவன் நம்ம சாம் பையன் அப்படியே உட்கார்ந்து இருக்கிறத பார்த்துட்டு அவங்க அம்மா இருந்துட்டு, "சாம் நான் சொல்றது உன் காதுல கேட்டுச்சா இல்லையா? என்ன ஃபாலோ பண்ணிட்டு அண்ணன் ரூமுக்கு வான்னு சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கருந்து போயிடுறாங்க. நம்ம சாம் பையனுக்கு என்ன பண்றதுன்ட்டே தெரியாம அவனும் எந்திரிச்சு அவங்க பின்னாடியே போயிடுறாங்க. அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமான ஷாக்ல அப்படியே பார்த்துக்கிட்டே நிக்கிறாங்க. அப்புறம் நம்ம சாம நம்ம சன்னோட ரூம்ல உட்கார வச்சு அவங்க அம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டு இருக்காங்க. "நீ ஊருக்கு வந்தது ஏன் என்கிட்ட சொல்லவே இல்ல? அது இன்டர்னா டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல எதுக்காண்டி ஒர்க் பண்ணிட்டு இருக்க?" அப்படி இப்படின்ட்டு அவங்க அம்மா கேள்வி மேல கேள்வியா கேட்டு கொன்னுட்டு இருக்காங்க. நம்ம சாமுக்கு வந்து என்ன பதில் பேசுறதுன்னு தெரியாம அது வந்துட்டு அப்படியே இழுத்துட்டே இருக்கான். இத பார்த்த நம்ம சன் இருந்துட்டு, "அம்மா அதுக்கு காரணம் நான் தான். அவன நான் தான் இங்க கூப்பிட்டேன். அவன திட்டாதீங்க." அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சமாளிச்சுட்டு இருக்கான். இத பார்த்த நம்ம ஷாம் இருந்துட்டு, "அப்பாடா உயிர் வந்துச்சு." அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாம்மா அண்ணனுக்காண்டி தான் நான் இங்க வந்தேன். அண்ணன் கூப்பிட்டாங்கிறத தான் இங்க வந்தேன். அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன்." அப்படிங்கிற மாரி நம்ம சாம் வந்து அவங்க அம்மாட்ட சொல்ல, அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு, "சரி ஓகே. அவனுக்கு ஹெல்ப் பண்ற ஓகே. அதுக்காண்டி ஏன் டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல சேர்ந்த?" அப்படிங்கிற மாரி அவங்க அம்மா கேட்க, அதுக்கும் நம்ம சன் இருந்துட்டு தான் பதில் சொல்றான். ஏன்னா அவனுக்கு டிசைனிங் இதுல வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் இருக்குமா. டிசைனிங் வந்து அவன் நல்லா பண்றான். நம்மளோட சேல்ஸ் இதுக்கும் டிசைனிங் தானே ரொம்ப முக்கியம். பழைய டிசைனிங்லாம் எந்த கஸ்டமரும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்கம்மா. அதனால தான் கொஞ்சம் நியூ டிசைன்ஸிங் இதெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறனால தான் நம்ம சாம வந்து நான் அதுல ஆட் பண்ணேன். டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணி விட்டேன் அப்படிங்கிற மாரி நம்ம சன் வந்து சொல்ல, நம்ம சாமும் ஆமாமான்ட்டு மண்டைய ஆட்டுறான். அப்ப நம்ம அம்மா இருந்துட்டு, "சரி இங்க வந்து நீ எத்தன மாசம் ஆச்சு?" அப்படிங்கிற மாரி கேட்க, அதுக்கு நம்ம
சாம் இருந்துட்டு 2 மாசம் ஆச்சுமா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு அவங்க அம்மா ஷாக் ஆயிட்டு என்னது 2 மாசம் ஆச்சு 2 மாசமே நீங்க இருக்க என்னை வந்து பார்க்கணும்னு உனக்கு தோணலையா அப்படிங்கிற மாதிரி அவங்க அம்மா கேட்க அதுக்கு நம்ம சாம் வந்து அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு அம்மா நான் உங்களை ரொம்ப மிஸ் பண்றேன் என்ன திட்டாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு இல்ல நான்லாம் உன்னை திட்டல 2 மாசம் ஆச்சு இன்னும் அம்மாவை வந்து பார்க்கவே இல்லையா அதனால தான் கொஞ்சம் கவலைப்பட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே பேசிட்டு இருக்கா அவங்க அம்மா இருந்துட்டு சின்ன பார்த்துட்டு சரி ஓகே நீ டிசைனிங் டிபார்ட்மெண்ட்ல இருக்க வேணா எனக்கு வேற பொசிஷன் ஏதாவது ஹையஸ்ட் பொசிஷன் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்ல நம்ம சென்னும் ஓகேன்னு சொல்லிடுறான் அப்ப நம்ம சாம் இருந்துட்டு அம்மா வேணாமா நான் இதுவே ஓகே தான் நான் நல்லா பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது நீ வேற டிபார்ட்மெண்ட்ல ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அங்க இருந்து போயிடுறாங்க நம்ம சாம் இருந்துட்டு சன்னை பார்த்துட்டு அண்ணா ஏதாவது அம்மா கிட்ட பேசி சமாளிடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு நம்ம சன் இருந்துட்டு என்னாலாம் முடியாதுப்பா அம்மா சூஸ் பண்ணிட்டாங்களே அப்படின்னு சொல்ல அதுக்கு நம்ம சாம் இருந்துட்டு அழுகிற மாதிரி போடா அண்ணா எனக்கு அழுகழுகையா வருது அப்படிங்கிற மாதிரி கண்ணை தொடச்சிட்டு இருக்கேன் நம்ம சன் இருந்துட்டு நீ அழுதாளு நான் போறேன் நல்லா சமாளிக்க முடியாதுன்ட்டு அவன் அப்படியே போயிடுறான் நம்ம சாம் இருந்துட்டு ஆஹா நம்ம ராஜதந்திரங்கள் அத்தனையும் வீணாகி விட்டது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு அப்படியே புலம்பிட்டே இருக்கான் அந்த சோஃபாலேயும் நம்ம யோப்பையும் இன்னும் அந்த ஷாக்ல இருந்து மேலாம அந்த சேர்ல அப்படியே கவுந்தடிச்சு படுத்துக்கிட்டு இன்னும் அந்த ஷாக்லயே தான் இருக்கு இதை பார்த்து நம்ம லின்னும் பேம் இருந்துட்டு நம்ம லின் வந்து பேம் கிட்ட கேட்கறான் அவன் ஓகேவா அப்படிங்கிற மாதிரி நம்ம லின் கேட்க அதுக்கு பேம் இருந்துட்டு தெரியலையே அவங்க 2 பேரும் எப்ப பார்த்தாலும் நாய் அடிச்சுக்கிற மாதிரி மாத்தி மாத்தி அடிச்சுப்பாங்க இப்ப எப்படின்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த இடத்துக்கு வந்து நம்ம சாம் வரான் சாம் வரதை பார்த்துட்டு அங்க இருக்கிற எல்லாருமே விஷ் பண்ணிட்டு அப்படியே எந்திரிச்சு நிக்கிறாங்க அப்படி இவங்க எல்லாம் எந்திரிச்சு நிக்க நம்ம சாம் பையன் வந்து நம்ம யோ பக்கத்துல நின்று யோ நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு நம்ம சாம் சொல்ல அதுக்கு யோ இருந்துட்டு அவனை பார்த்துட்டு அப்படியே ஒர்க் பண்ற மாதிரி நடிச்சிட்டு சாரி மிஸ்டர் சாம் என்னால உங்க கூட வர முடியாது எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம யோ வந்து சாம் கிட்ட சொல்லி இதை பார்த்து நம்ம ஜுலதேஷ் வேக வேகமா ஓடி வந்து சாம் கையை பிடிச்சிட்டு மிஸ்டர் சார் நான் அப்பயே நினைச்ச ஒரு இன்டர்னால எப்படி இவ்வளவு சூப்பராலாம் ட்ரெஸ் பண்ண முடியும் உங்க ட்ரெஸ் கோட்ல செம்ம சூப்பரா குட்டா இருந்துச்சு அப்பவே எனக்கு தோணுச்சு எங்களை எல்லாரையும் மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜுலதேஷ் வந்து சொல்ல அதுக்கு சாம் இருந்துட்டு நீங்க ஏன் என்கிட்ட தேவையில்லாம அப்பாலஜிலாம் கேக்குறீங்க நீங்க என்கிட்ட அப்பாலஜிலாம் கேட்க வேணாம் நீங்க எப்பயும் போல ஒரு இன்டென்ஸ் கிட்ட எப்படி நடப்பீங்களோ அதே மாதிரி இருங்க நான் எப்பயுமே ஒரு இன்டென்ஸ் தான் அது மட்டும் இல்லாம நான் இப்ப வேற இடத்துக்கு என்ன ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க நான் அங்க போறேன் அங்க போனாலும் நான் எப்பயுமே உங்க ஃப்ரெண்ட் தான் உங்க கொலீக் தான் நீங்க எப்பயும் போல என்கிட்ட பேசலாம் பழகலாம் அப்படிங்கிற மாதிரி முக்கியமா நம்ம யோவை பார்த்து சொல்லிட்டு நம்ம சாம் வந்து அங்க இருந்து போயிடுறான் நம்ம சாம் போனதுக்கு அப்புறம் நம்ம யோ பையனுக்கு என்ன பண்றேன்ட்டே தெரியாம அப்படியே அந்த லேப்டாப்ல அப்படியே கவுந்தடிச்சு படுத்துட்டு யோசிச்சுக்கிட்டே இருக்கான் பாவம் பயப்புல ரொம்ப கஷ்டப்படுறான் போல அப்புறம் நம்ம லின்னை தான் காட்டுறாங்க லின் வந்து அவங்க சொன்ன மாதிரி அந்த ஜுவல்லரி ஷூட்டிங் இதுக்காண்டி அந்த இடத்துக்கு வந்திருக்கான் அந்த இடத்துல வந்து பார்த்தா இந்த தண்ணியில இருக்கிற மாதிரி ஒரு செட் இருக்கு இதை பார்த்தோன்னே நம்ம லின்னுக்கு வந்து இவனுக்கு கனவுல வரும் இல்லையா அந்த இடம் தான் ஞாபகம் வந்துச்சு இப்படி அதை பார்த்து அவன் ஷாக்கா இருக்கிறதோட காதல் மன்னன் எபிசோட் 7 வந்து இங்க முடியுது இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க உங்க எல்லாரையும் நான் நெக்ஸ்ட் எபிசோட்ல பாக்குறேன் பை பை ஃப்ரெண்ட்ஸ்